பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜி பிருந்தா பேசுகிறேன். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வருவது வந்து அம்மன் கோவில். அம்மன் கோவில் தான் ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு உடனே தோன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் பண்ணுவோம். இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட திருவிழாக்கள் வந்து தொடங்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து சூரியன் வந்து ஆடி மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால கடக மாதம், அப்புறம் இது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பாண்டவர்கள் வந்து போருக்கு போகும்போது ஆடி மாதம் முதல் நாளில் தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு தொடங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம். அதாவது தை மாதம் முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இதை வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. ஆடியிலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதை வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி பகல் இரவு அப்படின்னு 2 பொழுது இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் பகல் இரவுன்னு 2 பொழுது இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங்கில் எப்படி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த ஈவினிங் இருக்குது இல்லைங்களா, இந்த 6 to 8 உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 6 to 8ங்கிறது தான் தேவர்களுக்கான மாலை நேரம். ஓகேவா? அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துடுறோம். ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்காக தான். ஸோ ரொம்ப 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 சிறப்பான மாதம், ரொம்ப ஒரு அழகான மாதம் ஆடி மாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல காற்று இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாதம் ஆடி மாதம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாட்கள் தான். ஓகேங்களா? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடியில் வர ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பூரம், இதில் பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி. ஸோ நிறைய சிறப்புக்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம். நம்ம அழகாக என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு வீட்லேயே வந்து மாவிளக்கு போட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பொதுவாக இந்த மாதத்தில் வந்து எல்லாருமே வந்து கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கூழ் குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு நம்மளுக்கு பருவகால மாற்றமாகும். ஸோ இப்போ இந்த கூழ் குடிக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து கூழ் கொடுக்கறது. அதனால் கட்டாயம் வந்து அதை எல்லாருமே உணவில் எடுத்துக்கணும். நம்மளும் சாமிக்கு படைச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு நம்ம வந்து விளையல்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த பூஜையில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கட்டாயம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஆடி 18. ஆடி 18 கம்பல்சரி நம்ம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே வந்து இதை விசேஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு புறப்பட்ட மாதமாகவும் இந்த ஆடி மாதம் முதல் நாளை வந்து சொல்லப்படுறது. துலாம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள். சரி, துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாலுமேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது துலாம் ராசிக்கு. அப்படியே என் கண்ணே பற்றும் போல இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? என்ன ஒன்று ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நீங்கள் அந்த 5ஆம் இடத்தை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? காதல் விஷயங்கள் இதில் ஈடுபடுறவங்க கட்டாயம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு இருக்கிறனால தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் நம்ம மாட்டி விட்டுருவார். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையும் மனைவி விஷயத்துலையும் வந்து நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ 5ல் ராகு இருக்கிறனால வந்துட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? 5ஆம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து 5ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணுறது என்னென்னு கேட்குங்களா? பொதுவாக எல்லாத்து மேலேயும் அன்பாக இருந்தீங்கனாலே 5ஆம் இடம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? எல்லாத்தையும் நேசிக்கிறது. ஓகே. 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். ஸோ இந்த சனியும் வந்து உங்களுக்கு சூப்பராக நல்லா எல்லா காரிய சித்தியும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். ஸோ அவரை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. பொதுவாகவே துலாமுக்கு வந்து சனி பகவான் ரொம்ப நல்லா செய்வாருங்க. அதில் இப்போ ஒரு அருமையான பிளேஸில் போய் உட்காந்துருக்காரு இல்லைங்களா? ரொம்ப நல்லா செய்வார் உங்களுக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன். ஸோ உங்கள் ராசி அதிபதியே போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வெளியில் எங்கேயாவது ஒரு வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா போகணுன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் ரொம்ப அருமையாக இருக்குது.
ஸோ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் புதன். ஸோ 10ல் புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அதில் வந்து சூரியன் வேற இருக்கார் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா கட்டாயம் அது நடக்கும். சூரியன் 10ல் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ 11ல் கேது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. ஸோ அது ஒரு மைனஸ் கிடையாது. ஸோ 11ல் கேது இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல், தூக்கம் கெடுறது, ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனையாகிறது. இது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. இந்த ராகு செவ்வாய் இந்த இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த தூக்கம், ஓகேவா? அதே மாதிரி இந்த திருட்டு பயம், அதாவது உங்களோட பொருட்களை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. மற்றபடி துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. அப்படியே சூப்பராக இந்த மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கலச வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் இதுலலாம் அதிகமாக கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு. வீட்டில் வந்து கட்டாயம் நான் சொன்ன மாதிரி கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது பண்ணவே 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு இல்லையா? உங்களுக்கு 5ஆம் வீடு கும்பம் வீடு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். கும்பம்ங்கிறது கலசத்தை குறிக்கும். அப்போ நம்ம வீட்லேயே ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. பித்தளை சொம்பில் வந்துட்டு பன்னீரும் தண்ணீரும் கலந்து ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக பன்னீர் ஊற்றினாலும் ஓகே. இல்லை பன்னீரும் தண்ணீரும் கலந்து ஊற்றிட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள்லாம் அதில் போட்டுட்டு மஞ்சள் தூள், ஓகேங்களா? இதெல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு தேங்காய் வச்சு மாவிலை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து கூட உங்களுக்கு மட்டுப்பட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ கட்டாயம் வந்து இந்த கலச வழிபாடு பண்ணி இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. விருச்சிக ராசிக்கான ஆடி மாத பலன்கள். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த 4ல் ராகு இருக்கிறனால சுகஸ்தானம் கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்பாகும். அம்மாவோட கவலைகள் ஏதாவது நம்ம ஏற்படும், இல்லை அம்மா விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அம்மாவோட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் எப்போவும் சொல்கிறது தான். அம்மாக்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு நீங்களே வருத்தப்படுவீங்க. அதனால் அம்மாவோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ 5ல் சனி இருக்கிறனால கட்டாயம் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளால் வந்து நம்மளுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கும், இல்லை குழந்தைகளோட நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து இந்த மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 5ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா மீனம், நீர் ராசியில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த நீர்நிலைகள் இருக்கிற கோவில்களுக்கு வந்து கட்டாயம் போயிட்டு வாங்க. நீங்கள் அது போயிட்டு வரும்போது இந்த சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையும். ஓகேங்களா? ஸோ 8ஆம் இடத்துல குரு பகவான். ஆனால் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இருந்தாலுமே வந்து குரு போய் 8ல் நம்மளுக்கு மறையிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்த குருவோட வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் உரியவர். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவர் அங்கே போனாலும் பரவாயில்ல, நம்ம விடக்கூடாது. ஓகே, நான் லாஸ்ட் மந்த் சொன்னதே தான். நம்ம இழுத்துட்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அதனால் குருவோட வழிபாடு பண்ணுங்கள். ஸோ எல்லோ கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா வந்து இந்த ப்ரௌன் கலர் சுண்டல் இருக்கு இல்லையா, அது மாலை கோர்த்து போட்டு குரு ஹோரையில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்துலையே சுக்கிரன். ஸோ குரு சுக்கிரன் எல்லாருமே இந்த மந்த் வந்து 8ல் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்துல வந்து சூரியன் ப்ளஸ் புதன் இருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் நம்மளுக்கு கெட்ட பேர் அவமானம் ஏற்படும். சரிங்களா? அதனால் வந்து எந்த ஒரு புது முயற்சி இதெல்லாம் நம்ம போய் எதுவும் பண்ண வேணாம். இருக்கிறது அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ பொதுவாகவே 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வந்து நம்ம பொருட்கள் வந்து களவாடப்படும், அதாவது திருடப்படும். அதனால் பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆயுதம், கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. தொழில் செய்கிறவங்க 10ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுமே வந்து ஜாக்கிரதையாக வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய். ஸோ இவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு சமன்படுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஸோ அது பெரிய மைனஸ் கிடையாது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீர்நிலைகளில் இருக்கிற
தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா விருச்சிகமே வந்து ஒரு நீர் ராசி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பொதுவாகவே நம்ம என்ன அமைப்பில் இருக்கிறோமோ அந்த திரிகோணங்கள் அதே அமைப்பில் தான் வரும். அதாவது நீர் ராசினா நீர் தத்துவத்திலே வரும், நில ராசினா நில தத்துவத்திலே வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நீர்நிலைகள் 5ஆம் இடம் வந்து மீனமாக வர்றனால கடல் நீரில் நீராடுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி முடியாதுங்க, பக்கத்தில் கடல் இல்லை அப்படிங்கிறவங்க எப்போவுமே வந்து நீங்கள் இந்த கழுவுப்பு வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் குளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ குரு 8ல் இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸ் தான். அதனால் கட்டாயம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மே மாதம் வரைக்கும் அந்த குரு பயிற்சி வரைக்குமே குரு பகவான் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து தனஸ்தானாதிபதி ப்ளஸ் பூர்வ புண்ணிய அதிபதி குருங்கிறனால எப்போவுமே வந்து நீங்கள் குருவை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வியாழக்கிழமையில் வந்து அசைவம் தவிர்த்துருங்க, குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது.